குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவுல பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா அந்த பதிவுல பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆடி மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார். உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல அமர்வது ரொம்ப நல்ல விஷயம். ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பலம் பெற்று வகரமாக அமர்ந்திருக்கிறார். அதுவும் நல்ல விஷயம். ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல குரு பகவான் உச்சமா இருக்கு. கூடவே சூரியன், அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி, அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதியான குருவுடன் இணைவு பெற்று, அது உச்சம் பெற்ற குருவுடன் இணைவு பெற்று சுகஸ்தானத்தில் அமரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த 4, 9, 5 தொடர்பு ஜாதகத்துல ஒருத்தருக்கு இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. உருசியில் இருக்கிறவங்க கோபுரத்தில் ஏற்றி உட்கார வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 4, 5, 9 தொடர்பு. இதுல ஏதாவது ஒரு கிரகம் பலமாகணும். இங்க குரு உச்சமா உட்கார்ந்துருக்கு 4ஆம் இடத்துல. ஸோ இது அற்புதமான அமைப்பு. 4ஆம் இடத்துல இந்த கிரக நிலைகள் இருப்பது மேசராசிக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் இணைவு. ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி வக்ரம் பெற்று 3ல தான் இருக்கிறார், கவலை இல்லை. ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லாபத்துல இருக்கலாம் ராகு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல, அதாவது 7.5 சனியினுடைய முதல் பகுதியில மேஷம் இருக்குது. ஆனா இந்த மாசம் ஒரு வக்ரம் ஆவார். என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆடி மாதம் 7ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 23/7/2026 அன்னைக்கு 3ஆம் இடத்துல. ஆடி மாதம் 10ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைய ஆரம்பிக்குது. 26/7/2026 அன்னைக்கு 27ஆம் தேதி அதிகாலையில வக்ரம் ஆரம்பிக்குது சனி. அப்போ 7.5 சனியினுடைய தாக்கம் ஆல்மோஸ்ட் குறைய போகுது. ஆடி மாதம் 16ஆம் தேதி சுக்கிர பகவான் 1/8/2026 அன்னைக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் கன்னியில் நீச்சம். சுக்கிரன் நீச்சமாக போகுது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, அவரே வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் போய் நீச்சம் அடையுது. சுக்கிர நீச்சத்தால என்னென்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறது டீட்டெயில்டா பார்க்க போறோம். உங்களுக்கு அது பாசிட்டிவா முடியுமா, நெகட்டிவா ஆகுமா என்னங்கிறத பார்க்க போறோம். பொதுவாக சுக்கிர நீச்சம் அடையக்கூடிய காலகட்டங்கள் சில விஷயங்களை செய்யக்கூடாது, முக்கியமா மேசராசி. டீட்டெயில்டா பார்த்துடலாம். ஆடி 17ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி 2/8/2026 அன்னைக்கு. அடுத்ததான் ஆடி 20ஆம் தேதி புதன் பகவான் 5/8/2026 அன்னைக்கு புதன் பகவான் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். 6 4ஆம் இடத்துல. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். சூரியன் இந்த மாத துவக்கத்துல கடகராசிக்குள்ள வந்தாருன்னா இந்த மாசம் முடிகிற வரைக்கும் கடகராசிக்குள்ளதான் இருக்க போறார். ஆடி மாதம் முழுக்க சூரியன் கடகத்துலதான் இருப்பார். சோ இப்போ 5ஆம் அதிபதி 4ல, சூரியன் 4ல. சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறது என்னென்ன நன்மைகளை தர காசு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகமும் நம்ம பார்த்துட்டு வருவோம். என்னென்ன கிரகங்கள் இந்த மாசத்துல பயிற்சி ஆகுதோ அதை ஒவ்வொன்னா பார்த்துட்டு வருவோம். சோ அப்படி பார்க்கும்போது முதல்ல சூரிய பகவான், ஏன்னா இந்த மாதம் முழுக்க சூரியன் 4ஆம் இடத்துலதான் இருக்க போறாரு இல்லையா.
மாத பலன் அப்படிங்கிறது சூரியனை மையமா வச்சு சொல்லக்கூடிய அம்சம் தான். இப்போ 5ஆம் அதிபதி நாள் இருக்கும்போது சிம்பிளா உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை அனைத்துமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். உங்களை இந்த மாதம் யாரும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா 4ஆம் இடத்துல போய் உட்கார சூரியன் பாக்கியாதிபதி கூட சேருது. சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அம்சமா இருக்காது. சூரியன் குருவோட நினைவு சிவராஜ யோகம். குரு உச்சமா இருக்கிறார். இப்போ யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் வட்டி வரவு செலவு பண்றீங்களோ, யாரெல்லாம் சிப் ஃபண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள இருக்கீங்களோ, யாரெல்லாம் பினான்ஸ் ரிலேட்டடான தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் பண்றீங்களோ, எல்லாத்துக்கும் இது அற்புதமான காலகட்டம். நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு சூழல். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது லாட்டரியில் விழுந்தா மட்டும் அதிர்ஷ்டம் கிடையாதுங்க. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் 2 மடங்காக 3 மடங்காக கிடைச்சாலும் அது அதிர்ஷ்டம் தான். அதுவும் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது குருவினுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது சூரிய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், அதே போல குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 6 நட்சத்திரங்கள்ல வேற ஏதாவது கிரகம் நின்று தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டு. எதுவுமே செய்ய மாட்டேன், கிடக்கிறது கிடக்கட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. சூரியன் நாள் இருக்கும்போது என்னன்னா, எல்லாமே இருக்கும்போது உறவுகள் மேல வெறுப்பு வரும். முக்கியமா தாய் தந்தையர் மேல கூட வெறுப்பு வரும். வாழ்க்கை துணையின் மேல வெறுப்பு வரும். நண்பர்கள் மேல, சொந்த பந்தத்தின் மேல வெறுப்புகள் உண்டாகும். 4ஆம் இடத்து சூரியன் வெறுப்பை அதிகப்படுத்துவார். என்னன்னா, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும். இந்த காலகட்டம் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாகும். அதை உங்க ஒரு ஆள்னால பேர் பண்ண முடியாது. அப்போ சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு பாப்பீங்க. இப்போ இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க. அவங்களுக்கு அது ஒரு விஷயமா மட்டும்தான் போகுமே தவிர, ஓகே இவங்க கஷ்டப்படுறானே இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வராதாங்க. உதவிக்கு வரமாட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த அந்த உறவு மேல வெறுப்பு வருது. ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு உங்க உறவு கிட்ட இந்த மாசம் பேசி பாருங்க. அவர்களின் உண்மை முகம் தெரிய வரும். என்னன்னா, மேஷத்துக்கு ரொம்ப பாசக்கார ராசி மேஷம். அவங்களுடைய உண்மை முகம் தெரிஞ்சாலுமே கொஞ்சம் வெறுப்பு கிட்ட உண்ணி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல சரி அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்ககிட்ட எவ்வளவுதான் நம்ம அடிபட்டாலும் மறுபடியும் அவங்களுக்கு உதவிதான் செய்வோம், கெடுக்க மாட்டோம். அதுதான் மேசராசிக்காரங்க. ஓகே, உங்களுடைய வயது ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும். தனியா உங்களுடைய தாயும் தந்தையும் தனியாக பயணம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். 2 வீலர்லயோ கார்லயோ தனியா பயணம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த மாசம். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 5ஆம் அதிபதி நாள்ல தாயார் ஸ்தானத்துல, 9ஆம் அதிபதியும் நாள்ல தாயார் ஸ்தானத்துல, 2 பேரும் சேர்ந்து பயணிக்கும் போது ஏதாவது ஒரு தொந்தரவை கொடுக்குது, விபத்து கண்ணத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த சொல்றோம். ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் இந்த மாசம் உங்களுடைய வீடு, உங்களுடைய இடம், உங்களுடைய ஏரியாவை விட்டுட்டு கொஞ்சமாவது வெளியில போய் இருந்து தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். உறவுகளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குழந்தைகளை விட்டு, தாயாரை விட்டு, தந்தையை விட்டு, மனைவியை விட்டு, கணவனை விட்டு தனியா பிரிஞ்சு இருந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த பிரிவினை அப்படிங்கிறது தற்காலிகமானதாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த சூழல் மாறினதுக்கு அப்புறம் 2 ஒன்று சேர்ந்துருவோம். முக்கியமா சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதுக்காக விசா அப்ளை பண்றீங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க PR கேட்குறீங்க. இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதுக்கான முயற்சிகளை முழு மூச்சாக எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப சாதகமா அமைஞ்சிடும். ரொம்ப 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 சாதகமா இருக்கும் அது. இப்போ பயணத்திற்கு இது ஏற்ற காலம். சில நபர்கள் வெளிநாடு தான் போகணுமா அப்படின்னு சொல்லி போட்டு குருவோடு இருக்கு இல்லையா அந்த சூரியன், அப்போ புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலான்னு நம்ம சுப பயணங்கள், அதாவது காசி போகலாம், ராமேஸ்வரம் போகலாம், திருச்செந்தூர் போகலாம்,
சீரடி சாய்பாபாவை போய் பார்த்துட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு டிராவலா அதை மாத்துவீங்க. அந்த பாக்கியமும் உண்டு. இல்ல அப்படி யாராவது போயிட்டு வந்து பிரசாதம் கூட வீட்ல கொண்டு வந்து குடுக்கலாம். அந்த அந்த சூழல்களும் உங்களுக்கு உண்டு. ரைட்? ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள சொல்லுது. அதே நேரத்துல 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து தொழில் வாய்ப்புகள் உருவாக்கி தரக்கூடிய ஸ்தானம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ட நோக்கின ஒரு சிந்தனையா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதுல வந்து 5 கூடிய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமான சூரியன் வந்து அமர்றாரு. கூடவே 9 கூடியவர் இருக்கும்போது, கடன் பட்டாலும் பரவாயில்ல. தொழில் சொந்தமா நான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த ஸ்ட்ராங்கா விதைக்கக்கூடிய மாசமா ஆயிடும். ஆல்ரெடி நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, புதுசா அதுல தான் ட்ரை பண்ணுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ணுவீங்க. இல்ல புது வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் வாய்ப்புகள் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஏன்னா 5ல போய் கேது உட்கார்ந்திருக்குது. 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி, ஜென்ம சனி சாரி 7.5 சனியினுடைய முதல் பகுதி. அப்ப தொழில் வாய்ப்புகளோ டவுன் ஆகி கஷ்டப்பட்டு இருந்திருக்கீங்க மேசம். இந்த மாசம் நம்மள அறியாம இன்னும் 2, 3 மாசத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவா போற அளவுக்கு ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு கிடைக்கும். சரியா பயன்படுத்திக்கங்க. எப்பவுமே நல்லா சொல்றது தெளிவா புரிஞ்சுக்கங்க. சூரியன் குடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ம என்ன சொல்றது? நம்மளுக்கு இதுதான் வழின்னு சும்மா தெளிவு பண்ணி காட்டும் அவ்வளவுதான். நம்ம தான் அத முயற்சி பண்ணி போய் பிடிச்சுக்கிடணும். குரு அப்படிங்கிறது எடுத்து உங்க கையில கொண்டு வந்து திணிக்கும். வாய்ப்புகளை தவற விட வேண்டாம். 4ஆம் இடத்தில் சூரியன் நிறைய யோகங்களை தர காத்திருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. யோகம் அப்படின்னா ஒரு கேரளா போறோம். கையில காசு இருக்குது. லாட்டரி எடுத்துட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். காசு செலவாயிடுமேன்னு விட்டுட்டு வந்துருவோம். சூரியன் என்ன லாட்டரி எடுத்தா ஏதாவது ஒரு பிரைஸ் விழுகும் அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சரி வாங்கின கிடக்குது என்ன ஆயிரப்போகுது போனா போயிட்டு போகுதுன்னு ஒரு பெருந்தன்மையை வாங்கினீங்கன்னா அதனால ஒரு பெனிஃபிட் அடையலாம். சரிங்களா? வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே. அதே போல அரசாங்கம், அரசியல், அரசு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டம். எப்படி சார் அப்படின்னா, அது ரூலிங் பார்ட்டியா இருக்கிறீங்க, இல்ல எதிர்க்கட்சி அதெல்லாம் அது பெரிய விஷயம் கிடையாது. நீங்க உங்க ஏரியாவுல ராஜாவா இருப்பீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். பொது ஜன மத்தியில உங்களுக்கு உண்டான ஆதரவு பூரணமா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பா காட்டுது. ஏன்னா அதுக்குண்டான நுணுக்கங்கள் எல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்ச நபர்களா இருப்பீங்க. அதை சரியா பயன்படுத்த செய்வீங்க இந்த காலகட்டம். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும்? நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்றோம். சக்சஸ்ஃபுல்லா நடந்துருது. மனசுக்குள்ள என்ன ஒரு பெருமை, தற்பெருமை வந்துரும் இல்லையா? அத 4 பேர்த்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிரும். தற்பெருமை பேசக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுது. 30 வயசுக்கு மேல ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் நீங்க ஒரு 100 பேருக்காவது தெரிஞ்ச முகமா மாறக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சில விஷயங்கள், சில சாதனைகளும் எல்லாரும் வியக்கத்தக்கக்கூடிய சில விஷயங்கள செய்வீங்க. கண்டிப்பா உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு கடை திறப்புக்கு போனா கூட சாதாரண மனுஷன் தொறந்தா அது கூட்டம் வராது. ஒரு செலிபிரிட்டியா போனோம்னா கூட்டம் வரும். அதுல காசும் வரும் இல்லையா? அப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும்போது அதுல லாபமும் உண்டு. வருமானமும் உண்டு. வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு செயலாகவும் இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. ஆனா சரியா பயன்படுத்திக்கணும். மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உழைச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ சுகம் கெட்டுப் போகுது. 4ஆம் இடத்து சூரியன் சுகத்தை கெடுத்து விடுவார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இது காட்டுகிறது. அடிக்கடி வண்டி வாகனத்தில் பழுதுகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். வாகனத்தை சரி செய்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வாகனத்துக்கு அதிக செலவுகளை இந்த காலகட்டம் செய்வீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். அதற்காகவும் செலவு செய்வீர்கள். வேலையின் மீது, தொழிலின் மீது, வாழ்க்கையின் மீது, உடல் சுகத்தின் மீது அடிக்கடி சலிப்பு ஏற்படும். சலிப்பு தட்டிடும். என்னத்த போய் எல்லாம் எப்பவும் போலதான் இருக்க போகுது அப்படின்னு. ரைட்? வண்டி வாகனம், உறவுகள் இதற்காக செலவுகளை அதிகம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இது காட்டுகிறது. தெளிவா இருந்து பொழைச்சுக்குங்க. இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் அதிபதி ஏறார். அவர் போய் 4ல இருக்கிறனால இத்தனை விஷயங்களை சொல்லுது. தாயாருக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அவங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ரெடி ஆகுது. அதே போல தாய் வழி உறவுகளால இன்ப செய்திகள் வந்து சேருது. தாய் வழி உறவுகள்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்குண்டான ஒரு சூழலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ பதவி என்னென்ன நினைக்கிறீங்களோ பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ப்ரொமோஷன் மற்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா தற்பெருமையை பேசுறது, வண்டி வாகனங்கள்ல கவனம் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த சூரியன் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.
அடுத்ததா பாருங்க, ஆடி மாதம் 16ஆம் தேதி மிக முக்கியமான நிகழ்வு. சுக்கிரன் நீசம் அடைகிறாரு ராசிக்கு 6ஆம் இடத்துல போய். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது, சுக்கிரன் நீசமா இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது பாதிப்பா அப்படின்னு கேட்டா, சில விஷயங்கள்ல பாதிப்பு. என்ன ஏதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குங்க. முதல்ல வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்களுடைய பார்வையில் தகுதி இல்லாத நபராக சித்தரிக்கப்படுவார்கள். மத்தவங்க 4 பேர் சொல்லிட்டு போயிருவாங்க. இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அத கேட்டுட்டு வாழ்க்கை துணையை குறைச்சு மதிப்பிட்டு, வாழ்க்கை துணையினுடைய இமேஜ கீழ குறைச்சிருவீங்க. அவங்க அசிங்கப்படுற மாரி நீங்க பேசிடுவீங்க. ஸோ அது வேண்டாம். அது கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையே தந்துரும். ஃபர்ஸ்ட் ஒன். 2வது வாழ்க்கை துணை கிட்ட மட்டும் கிடையாது. உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும் இந்த மாதிரியான விஷயங்கள செய்வீங்க. அவங்களுடைய தகுதியை குறைச்சு மதிப்பிட்டு அவங்கள கொஞ்சம் டம்ப் பண்ணி பேசிடுவீங்க. அதனால அது பிரிவினை உண்டாக்குது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கவனமா இருக்கணும். அதே போல வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல இருந்து ஜீவனம் செய்யக்கூடிய நபர்கள் பொருளாதார ரீதியான பின்னடைவு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எதிர்பார்த்த பணம் போக்குவரத்தெல்லாம் இருக்காது. நம்ம நினைச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ அது இந்த மாசம் இருக்கக்கூடிய ஒரு அம்சமா இருக்கு. முக்கியமா சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடந்ததுன்னா கண்டிப்பா அது ஸ்ட்ரகிள் இருக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கு. குடும்பத்துக்குள்ள உங்களுடைய பேர் குடும்பத்துக்குள்ள உங்களுடைய பேர் பெருசா கெட்டு போறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அதாவது உங்களுடைய பழக்க வழக்க ரீதியாக இதுவரைக்கும் நல்லா இருந்த மேசராசி அன்பர்கள் இந்த இந்த காலகட்டம் தவறான பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நபர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அதனால குடும்பத்துக்குள்ள உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அப்படியே கம்மியாகுது. என்னன்னா நீங்க நல்ல மனுஷன் தான் இல்லைன்னு சொல்லு. ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ற ஆளு, ஸ்மோக் பண்ற ஆளு, தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய ஆள் கூட தினமும் வெளியில போறீங்க வர்றீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களையும் அதே போலதான் நினைப்பாங்க இல்லையா? அது போலதான் நினைப்பாங்க. அப்போ உங்களுடைய பழக்க வழக்கங்களை நட்பு வட்டாரங்களில் நல்ல மனிதர்களோடு பழகுங்கள். இது வரைக்கும் நல்லா தான் இருந்தா இப்ப மாறிட்டான் அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் மாறி வந்துருங்க, தவறு இல்லை. ஏன்னா அவர்களோடு சேர்த்து பூவோடு சேர்த்து நாரும் மணக்கும் இல்லையா? கண்டிப்பா. அப்போ நல்லவங்களோட சேர்ந்தா நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஆனா பழக்க வழக்கம் மாறுது. தவறான பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நபர்களோடு சேருவதால் அப்படிங்கறத சொல்லுது. ஸோ அதுல கொஞ்சம் கவனம். ஸோ இதுதான் கொஞ்சம் நெகட்டிவ். சரிங்களா? காசு பண விஷயங்கள்ல கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கடன் அடைப்பதற்கு அற்புதமான காலகட்டம். ஏதாவது உங்களுக்கு கடன் இருந்தது அப்படின்னா இப்ப கொண்டு போய் கடனை கட்டுங்க. ரொம்ப சீக்கிரமா அந்த கடன் தொகை சீக்கிரமா அடைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு சரியான காலகட்டம். முக்கியமா சொல்ல போனா ஆடி 20ஆம் தேதி, அதாவது 5/8/2026 அப்புறம் அந்த கடனை கட்டுறத ஸ்டார்ட் பண்ணுங்க போதும். அது சிறு தொகையை கட்டிடுங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். அது ஒரு அற்புதமான பலனை கொடுக்குது. சுக்கிரன் நீச்சமா இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. இது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சைன் நம்மளுக்கு. அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னதான் நம்ம பண்ணாலும் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கா. நிறைய புதிய கண்டுபிடிப்புகளை செய்வீர்கள். சுக்கிரன் நீசன்னு சொல்லி கவலையே படாதீங்க. அப்ப கலைத்துறையில் நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கும். புதுசு புதுசா கண்டுபிடிப்பீங்க. ஓகே. 2வது 6ஆம் இடத்து சுக்கிரன் நீசமா இருந்தால் கூட இதற்கு முன்னாடி கோர்ட்டு கேஸ், வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அத ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி அந்த சுக்கிரன் கொடுத்துருவார். கண்டிப்பா கொடுத்துருவார். அதாவது குறுக்கு வழியை கொடுப்பார். நல்லா புரியுது. குறுக்கு வழியை கொடுப்பார். அதை சரியா புடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இல்லைனாலும் சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடந்தா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில போய் அந்த கோர்ட்டு கேஸ், வம்பு, வழக்கு பிரச்சனை ஜெயிச்சிருவீங்க. பிரச்சனையே இல்லை. வாகனம் பழுது வருதுன்னு வாகனத்தை அடிக்கடி மாத்தணும்னு நினைப்பீங்க. வாகனத்தை மாத்துறதுனால செலவுகள் அதிகரிக்குமே தவிர குறையாது. வாகன பழுதை செஞ்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. செலவு செய்யாதீங்க அப்படிங்கறது சொல்லுது. ஓகே. சரி. 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமா இருக்கு. தகுதி குறைவான, சரியான பழக்க வழக்கம் இல்லாத, மற்றவர்கள் சற்று ஏற்ற இறுக்கமாக பேசக்கூடிய பெண்களை நீங்கள் விரோதிகளாக மாற்றி விடுவீர்கள். உங்களுக்கு அவங்க எகெயின்ஸ்டா மாறிடுவாங்க. எப்படியாவது பொழப்புத்தனம் பண்ணா போதும், எதுவுமே கெட்டதில்லைன்னு நினைச்சு சில தவறான வழியில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட நீங்க விரோதத்தை ஏற்படுத்திக்குவீங்க. ஏதோ ஒரு வகையில் அது வருது, உங்களுக்கு தேடி வரும். அது கவனமா இருங்க. அதே போல பெண்களுக்கு இந்த மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெள்ளைப்படுதல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா எக்ஸஸா இருக்கிற மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம். சுக்கிரன் மறுபடியும் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஓகே. தொழில் சார்ந்த எதிரிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அது முக்கியமா பெண் எதிரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சமா காட்டுது.
சரிங்களா? கெட்ட செயல்ல ஈடுபடணுங்கிற ஆர்வத்தை தூண்டும். அந்த ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள எதையாவது செஞ்சாவது அந்த விஷயத்த நான் செஞ்சிடணும். நான் என்னோட பிரச்சனைகளை தீர்த்துக்கணும்னு சொல்லி போட்டு இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கெல்லாம் மனசு தோணும். தயவு செஞ்சு போயிடாதீங்க. அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகே. ஸோ சுக்கிரன் நீசமா இருக்கிறதால நிறைய நன்மைகளும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ அதை சரியா பயன்படுத்திக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதே போல வந்து அந்த கிட்னி ரிலேட்டடான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை சரியா ஆப்ரேட் பண்றதுக்கோ அதுக்கு உண்டான மருத்துவ விஷயங்களை செய்யறதுக்கோ அது அற்புதமான காலகட்டம். அது சூப்பரா வேலை செய்யுது. நிறைய பேருக்கு அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து கொஞ்சம் பெருசாயிடுது. ஸோ அது இப்போதான் நம்மளுக்கு தெரிய வரும். அதை செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் நார்மல் ஆகும். யூரினல் இன்ஃபெக்ஷன் ஆகுறது பெண்களுக்கு, இதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து போகக்கூடிய ஒரு பிரச்சனைகளா இருக்குது. வரும்போதே உடனே அதுக்கு உண்டான என்ன ரெமெடின்னு பார்த்துட்டிங்கன்னா பெரியதாகாம நம்ம பார்த்துக்கிடலாம். சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கை காலில் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வயசானவங்களுக்கு கை காலில் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு உடம்புல தொந்தரவு வந்துருச்சுன்னா அது ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். கவனம். ஆனா அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது தான் அந்த புண்ணு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விடணும் சுகர் பேஷண்ட்டுக்கு. எத்தனையோ ஜாதகங்களுக்கு அது கரெக்டா வந்துடும். ஸோ அதுல கவனமா இருங்க. அடுத்தது ஆடி 17ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி. புது மாற்றங்கள் ஏதும் செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. புது மாற்றங்களை செய்யும் போது நம்மளுக்கு அது எகெயின்ஸ்டா மாறிடும். சிவனே கிடந்த சங்க ஊதிக்கிறது தான் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடும். சரிங்களா? ஆனா அதை எப்படியா செய்தே ஆகணுங்கிற ஒரு துணிச்சல், ஒரு வெறி, அந்த ஒரு அதுக்குண்டான சக்தி உங்ககிட்ட இருக்குது, இல்லைன்னு சொல்லல. புது மாற்றங்களை செய்யக்கூடாது. பெரியதாக முன்னேற்றம் கிடைச்சிடும், பெரியதா லாபம் கிடைச்சிடும் சொல்லி போட்டு புது மாற்றத்தை தெரியாம செஞ்சுட்டு சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஆடி மாசம் 17க்கு அப்புறம், அதாவது 2/8/2026 அப்புறம் கொஞ்சம் கவனமா இருங்க. மேலும் இந்த செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்கும் போது அப்பவும் சொல்லுது பாருங்க, நண்பர்களை கவனித்துக்கொள். இந்த காலகட்டம் உங்களிடம் உங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்கள் மட்டுமே நண்பர்களாக உங்களுக்கு வந்து சேருவார்கள் அப்படிங்கிறத செவ்வாய் மறுபடியும் ஆணித்தனமா சொல்லுது. பழக்க வழக்கங்களை கரெக்ட் பண்ணிக்கணும், நண்பர்கள் வட்டாரத்தை கரெக்ட் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம் இந்த மாசம். ரைட். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு சாதமா நடந்தாலும் சரி, மேஷத்துக்கு இந்த மாசம் திருப்தி இருக்காது. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் எதை சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாத மேஷத்தை. அது எல்லா விஷயத்துலையும் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க. ஒரு வண்டி வாகன விஷயம், ஒரு செலவு ஒன்றை கொடுக்குறீங்க, வண்டி ரிப்பேர் ஆகி வருது, திருப்தி இருக்காது. ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அந்த டாக்டர் என்னத்தையா வாங்குறான் அப்படின்னு திருப்தி இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நீசமா வேற இருக்கு. செவ்வாய் அங்கிருந்து சுக்கிரனை பார்க்குது. ரைட். இங்க வந்து திருப்தி இருக்காதே தவிர பிரிவினையை கொடுக்காதுங்க. சண்டை கட்டிக்குங்க, அடிச்சுக்கும் குடிச்சுக்கும், பிரிவினையை கொடுக்காது. ஏன்னா செவ்வாயினுடைய பார்வையில சுக்கிரனா இருக்குது. பயப்பட வேண்டாம், பிரிவினை வராது. நீச்சம் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டு பிரிவினை வராது. ரைட். ஓகே. சகோதரத்துக்கும் உங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒன்றும் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துங்க. சகோதரத்துக்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே போல மாமனாருக்கு உங்களுடைய உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. மாமனாருக்கு பார்த்து உதவி செய்யக்கூடிய ஒரு அம்சமா இருக்கு. அவர்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் வருது. அதை நீங்க போய் தான் சரி பண்ணணும். நீங்க கூட இருந்தாலே அவர் நல்லா ரெடி ஆயிடுவார் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை சொல்லுது. புரிஞ்சுக்குங்க. ஆடி 20ஆம் தேதி புதன் பகவான் 5/8/2026 அன்னைக்கு புதன் வர்றாரு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு. இந்த வீடு விற்கல, நிலம் விற்கல, அது பண்ணல, இது பண்ணல, பிடிக்கல, வாகனம் விற்க முடியல, எல்லாத்துக்கும் அது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். காலி நிலம் விற்க முடியல, என்னோட தோட்டத்தை விற்க முடியல, எதுனாலும் சரி அதுக்குண்டான முயற்சி இப்போ போடுங்க. ஆடி மாசம் 20ஆம் தேதி 5/8/2026 அப்புறம் அதுக்குண்டான முயற்சி எடுங்க. கண்டிப்பா அது சேல் ஆகி நிற்கும். அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும். சரியான புரோக்கரேஜ் கரெக்டா கிடைக்கும். நியாயமான ரேட் என்னவோ அது கண்டிப்பா வித்துடும். ஸோ அதை எக்ஸஸாகவும் ஆசைப்படக்கூடாது. ஏன்னா எக்ஸஸாக ஆசைப்படும் போது செவ்வாய் போய் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு பார்த்தீங்களா, கெடுத்துட்ருவார். ரைட். எது சரியோ அது நடக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருதோ, இல்லை நிறைய சாப்பிட்டு எக்ஸசிவா கேஸிக் ஐட்டமா சாப்பிட்டு அங்கே போய் இருதயத்தில் போய் கேஸ் கட்டிட்டு ஒரு 4-5 நாள் அவஸ்தைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. அக்கம் பக்கத்தினர்கிட்ட பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்குங்க, போதுமானது. இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டோம். சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா, நெகட்டிவை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கண்டிப்பா உண்டு. சிம்பிளா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய
சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை என்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அதை செய்யுங்க. கண்டிப்பா சுக்கிரன் நீச சுக்கிரனா இருந்தாலும் 4ஆம் இடத்து சூரியனா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் சிவபெருமானின் சுரூபத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரியா பயன்படுத்திக்கங்க. இந்த மாதம் உங்களை முன்னேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.